நம்ம சேனலில் தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்கணுன்னு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிச்சைக்காரன் ஒருவன் இருந்தான். அவனுடைய சொத்து என்று பார்த்தால் அழுக்கு பிடித்த உடை, கறி பிடித்த பிச்சை உடையின இவ்வளவுதான். இந்த சூழ்நிலையில் தினமும் அவன் அந்த பிச்சை ஓட்டை நீட்டி எல்லோரிடமும் பிச்சை கேட்பது அவனது வழக்கம். ஒரு நாள் ஒரு கடைக்காரிடம் இப்படிதான் பிச்சை ஓட்டை அவர் முகத்தருகில் நீட்டி பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். முதலில் முகம் சுளித்த அவர் சற்று நிதானத்துக்கு வந்து அவனையும் அந்த ஓட்டையும் மாறி மாறி பார்க்க தொடங்கினார் அந்த கடைக்காரர். சற்றென்று அவனிடமிருந்து அந்த பிச்சை ஓட்டை பிடுங்கி ஆராய்ந்தார் கடைக்காரர். கடையிலிருந்து ஒரு பேனா கத்தி எடுத்து விரித்தார். பிச்சைக்காரன் பயந்து போனான். எவ்வளோ காலமாக பிச்சை எடுக்கிற என கேட்க, நினைவு தெரிஞ்ச காலத்திலிருந்தே இதாங்க சாமி என்றான் பிச்சைக்காரன். இந்த பிச்சை ஓட்டை எவ்வளோ காலமாக வச்சிருக்க என கேட்டார் கடைக்காரர். எங்கள் அப்பா, தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தான்னு பல தலைமுறையாக முன்னாடியிலிருந்தே வச்சிருக்கோம் சாமி என்றான் பிச்சைக்காரன். யாரோ ஒரு மகான்கிட்ட பிச்சை கேட்டப்போ அவர் இந்த ஓட்டை கொடுத்து இதை வச்சு பொழைச்சிக்கோன்னு கொடுத்தாராம் என்று சொன்னான் அந்த பிச்சைக்காரன். அட பாவி, பரம்பரையாக இந்த ஓட்டை வச்சு தான் பிச்சை எடுக்கிறீங்களாடா என கடைக்காரர் ஆச்சரியத்தோடு கேட்க, பிச்சைக்காரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. கடைக்காரர் அமைதியாக பேனா கத்தியால் அந்த பிச்சை ஓட்டை சுரண்ட தொடங்கினார். பிச்சைக்காரன் துடிதுடித்து போனான். சாமி, என்கிட்ட இருக்கிற ஒரே சொத்து அந்த ஓடு தான். நீங்கள் பிச்சை போடாட்டியும் பரவாயில்ல, அந்த ஓட்டை கொடுத்துடுங்க சாமி என்று கதறினான். என பரிதாபமாக கேட்க கடைக்காரர் சிரிக்கிறார். மேலும் சுரண்டுவதை நிறுத்தவே இல்லை. பிச்சைக்காரன் அழுதான் புரண்டான். ராசியான ஓடு சாமி, மகான் கொடுத்தது ஓடு ஐயா, தர்மபிரபு. கடைக்காரர் ஓட்டை சுரண்டு கொண்டே இருந்தார். சுரண்ட சுரண்ட அந்த ஓட்டின் மீது இருந்த கரியெல்லாம் உதிர்ந்து போனது. மெல்ல மெல்ல மஞ்சள் நிறத்தில் பளிரிட்டு பிரகாசிக்க துவங்கியது தங்கம். பிச்சைக்காரன் கையில் அந்த தங்க ஓட்டை கொடுத்தார் கடைக்காரர். வேதனையுடன் சொன்னார், அந்த மகன் கொடுத்தது தங்க ஓடுடா. தங்க ஓட்டை வச்சுக்கிட்டு இந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரங்களாக இருந்திருக்க வேண்டிய நீங்கள் கடைசியில் அதை பிச்சை எடுக்க உபயோகப்படுத்திட்டீங்களடா என்று சொன்னார் கடைக்காரர். பிச்சைக்காரன் வாயடித்து போனான். இதே போலதான் நாமும் நமக்குள் இருக்கும் ஆள் மனதின் தன்னம்பிக்கையின் மனோசக்தியின் மகத்துவத்தையும் மகாசக்தியை உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆள் மனதிற்குள் என்ன ஆணை கொடுப்பதென்று வாழ்வை வாழுங்கள். வாழ்வு வளமையாக அமையட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.